நான் போய் பார்த்துட்டேன், எல்லா பகுதியிலும் பார்த்தா அவ்வளோ மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள். திமுக மேல ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள். அனைத்து தரப்பு மக்களும் அதிகமா யாருன்னா பெற்றோர்கள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள் அன்றாடம் இன்று மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 3 நாட்களுக்கு முன்பு நான் போய் பார்த்தேன், சத்துணவு ஊழியர்கள் போராட்டம். அங்க போய் உட்கார்ந்து பெண்கள் கிட்ட பேசினேன். அவ்வளோ பாவமா இருக்கு இந்த பெண்கள். ஐயா, நான் 15 வருஷமா இருக்கிறேன், 20 வருஷமா இருக்கிறேன், எனக்கு எவ்வளவுமா ஊதியம்னா 6000 ரூபாய், 6500 ரூபாய். இதை வச்சுட்டு ஐயா எப்படியா நான் வாடகை கொடுக்க முடியும்? எப்படி ஐயா என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்க முடியும்? எப்படி ஐயா சாப்பிட முடியும்? எப்படி ஐயா கரண்ட் பில் கட்ட முடியும்? எப்படி ஐயா நான் பஸ்ல போக முடியும்? இப்படி எல்லாம் கதறி கொண்டிருக்கின்ற அந்த பெண்கள் இவ்வளவு உழைக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கிற பெண்கள் அவங்க. ஆனா அவங்க வீதியில போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த பக்கம் போனா ஊராட்சி மன்ற செயலாளர்கள் அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. பணி நிலைப்பு கிடையாது, சமநிலை ஊதியம் கிடையாது. இன்னும் போனா செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த பக்கம் போனா துப்புரவு பணியாளர்கள், நம் குப்பையை அள்ளுகின்ற துப்புரவு பணியாளர்கள், நம் நாட்டை, தமிழ்நாட்டை தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கின்ற துப்புரவு பணியாளர்கள், அவங்க பாவம் போராடிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு போராடுறாங்க? 20 வருஷமா நான் வேலையில் இருக்கிறேன், இன்னைக்கு திடீர்னு எங்களை வெளியேற்றிடுறாங்க, எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்றாங்க, தனியார் மயமாக்கிட்டாங்க. ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமாக அத்துணை தரப்பு மக்களுக்கும் நீங்கள் துரோகம் செய்திருக்கிறீர்கள். ஒரு பக்கம் செவிலியர்கள், ஒரு பக்கம் மருத்துவர்கள், ஒரு பக்கம் இடைநிலை ஆசிரியர்கள், ஒரு பக்கம் துணை பேராசிரியர்கள், ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அத்துணை போராட்டத்திற்கு காரணம் யார் தெரியுமா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏன் தெரியுமா? 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் இத்தனை மக்களுக்கு. என்ன வாக்குறுதி? சத்துணவு ஊழியர்களுக்கு வாக்குறுதி, துப்புரவு பணியாளர்களுக்கு வாக்குறுதி, அரசு ஊழியர்களுக்கு வாக்குறுதி, ஊராட்சி மன்ற செயலாளர்களுக்கு வாக்குறுதி, செவிலியர்களுக்கு வாக்குறுதி, மருத்துவர்களுக்கு வாக்குறுதி, மீனவர்களுக்கு, நெசவாளர்களுக்கு, அத்துணை தரப்பு மக்களுக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இதை நாங்கள் செய்கின்றோம். பணி நிலைப்பு செய்கின்றோம், ஊதிய உயர்வு, பழைய பென்ஷன்